ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா அமைதியாவே இருந்தாரு. அவரோட ஃபேவரைட் டாபிக்கு, ஃபேவரைட் கன்டென்ட் டாரிஃப் பத்தி பார்த்தீங்கன்னா, எதுவுமே பேசவே இல்ல. ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் கடைசியா கத்துனது, டாரிஃப் பத்தி பேசினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பேசினாரு. பட் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு. பிரேக்கிங் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எத பத்தி வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம ட்ரம்போட டாரிஃப் பத்தி தான் வந்திருக்கு. ஸோ எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வாயில வச்சிருந்த விரல வந்து எப்படியோ எடுத்துட்டாரு. எப்படியோ அந்த பேச்ச வந்து வாயிலருந்து எடுத்துட்டாரு. டாரிஃப் பத்தி பார்த்தீங்கன்னா பேசிட்டாரு. ஸோ டாரிஃப் பத்தி பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்து கிராஷ் ஆகத்தான் செய்யும். எப்பயும் போல வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருச்சு. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25,480 பாயிண்ட் கிட்ட இருந்துச்சு. 24,480 பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா 24,250 பாயிண்ட் வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு 230 பாயிண்ட் கிட்ட வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ ரொம்பவே ரொம்பவே வந்து ஃபால் ஆயிருக்கு. பட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து கீழ விழுந்திருக்கு. அதே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1.9% வந்து கீழ விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 878 பாயிண்ட். ஸோ 878 பாயிண்ட் கூட முக்கியம் இல்ல. 1.9% கீழ விழுந்திருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நார்மல் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, 1% கீழ விழுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட இண்டெக்ஸ் 1.9% வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ நம்ம சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த நியூஸ் வந்தோனே, அந்த ட்ரம்ப் டாரிஃப் பத்தி பேசினோனே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு கீழ விழுந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து ஃபுல்லா வந்து கீழயே விழுந்துட்டு போயிருச்சு. அதுக்கடுத்து நம்ம நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கீழ விழுந்துருந்துச்சு. ஸோ நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 3.56% வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ ரொம்பவே வந்து கீழ விழுந்திருக்கு. அதேமாரி இதோட சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சேமா தான் இருக்கு. ஸோ ட்ரம்ப் அனவுன்ஸ்மென்ட் பண்ணோனே, அந்த டாரிஃப் பத்தி பேசினோனே வந்து பார்த்தீங்கன்னா, சட சட சடன்னு எல்லாமே வந்து கீழ விழுக ஆரம்பிச்சுருச்சு. கொஞ்சம் கூட மேல ஏறல. லைட்டா கூட ஒரு ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து மேல ஏறல. அதுகூட ஓகே. நம்ம இந்தியா மார்க்கெட் வந்து கீழ விழுந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூரோப் மார்க்கெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா, FTSE நம்ம யூகே மார்க்கெட் அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ யூகே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 0.86% வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ இன்னும் விழுந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குளோசிங் கண்டிஷன்ல இருந்தாங்க. ஸோ குளோசிங் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே கடைசி நேரத்தில வந்து ஃபுல்லா வந்து கீழ விழுந்துருச்சு. அதுக்கடுத்து ஜெர்மனி மார்க்கெட். ஸோ ஜெர்மனி மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ டாக்ஸ் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5% வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ அதே மாரி தான் எப்பயும் போல எல்லாமே சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே சேம் மாரி தான் இருக்கு. ஸோ டக்குனு அந்த அனவுன்ஸ்மென்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து கீழ விழுந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம யூரோப்போட ஃபுல் இண்டெக்ஸ். ஸோ யூரோப்போட ஃபுல் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஸோ யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸோட ஒரு நார்மல் இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1.68% வந்து கீழ விழுந்திருக்கு. சேம் அதே மாரி தான் சார்ட் இருக்கும். ஸோ அந்த அனவுன்ஸ்மென்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ என்னதான் நடந்துச்சு? நம்ம மார்க்கெட் ஏன் கீழ விழுந்திருக்கு? அமெரிக்கா மார்க்கெட் ஏன் கீழ விழுந்திருக்கு? யூரோப் மார்க்கெட் ஏன் கீழ விழுந்திருக்கு? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அவரு மிரட்டியிருக்காரு. யார மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ சைனாவ மிரட்டியிருக்காரு. சைனாவ எதுக்கு மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, சைனா வந்து நாங்க வந்து யாருக்குமே குடுக்க மாட்டோம். எக்ஸ்போர்ட் பண்றத வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், நிப்பாட்டிட்டோம், பேன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டாரு, நாங்க வந்து உங்க மேல 100% டாரிஃப் வந்து போடப் போறோம் அப்படிங்கிற மாரி அவர் வந்து மிரட்டியிருக்காரு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் வந்து கொரியாக்கு வந்து போயி, ஷி ஜின்பிங் கூட வந்து மீட்டிங் போடணும் அப்படிங்கிற மாரி முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்ட்டாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நீ வந்து அந்த எக்ஸ்போர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டேல்ல, ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து தரமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேல்ல, அதனால உன் கூட பேசி வந்து ஒண்ணும் பிரயோஜனமே கிடையாது. கொரியாக்கு வந்து ஒண்ணும் பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு 8:30க்கு வந்துச்சு. ஸோ 8:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாரு. ஸோ எக்ஸுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு தனி சோசியல் மீடியா ஒண்ணு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா இருக்கும். ஸோ ட்ரூத் சோஷியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லாமே வந்து இந்த மாரி அப்டேட்லாம் வந்து குடுப்பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 8:30க்கு வந்து குடுத்தாரு. இந்த இந்த நியூஸும், அதே மாரி இந்த நியூஸும். இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 100% டாரிஃப் வந்து போடுவேன் அப்படிங்கிற மாரி மிரட்ட தான் செஞ்சிருக்காரு. கன்ஃபார்மா எதுவும் குடுக்கல. பட் 2:30க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி தெரியல. என்ன மண்டகோளாறாச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்ட்டாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ உடனே 100% டாரிஃப் வந்து போடப் போறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாரி வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஒரே வார்த்தையா 2:30க்கு இந்த மாரி வந்து போஸ்ட் வந்து போட்டாரு. பட் இப்படி அவரு மாத்தி மாத்தி பேசுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ரொம்ப ரொம்ப கோவமா வருது. ஸோ என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 8:30க்கு வந்து ஒரு மாரி மிரட்டுறாரு. நான் வந்து உங்க மேல டாரிஃப் போடுவேன் அப்படிங்கிற மாரி மிரட்டுறாரு. அடுத்து நைட் 2:30க்கு வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டாரிஃப்லாம் வந்து மிரட்டல. ஸ்ட்ரெய்ட்டா உங்க மேல நவம்பர் 1ஆம் தேதி வந்து டாரிஃப் வந்து விழுகப் போகுது அப்படிங்கிற மாரி மிரட்டுறாரு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல என்ன சொல்லணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா,
ஸோ இந்த வீடியோலாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து 2:30க்கு வந்து நான் வந்து டாரிஃப் வந்து 1ஆம் தேதி வந்து போடுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, எல்லா ஸ்கிரிப்ட், எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாரு. ஸோ எனக்கே வீடியோ கிரியேட் பண்ற எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கோவம் வருது. அதேமாரி நாட்ட ஆள்ற நம்ம பிரைம் மினிஸ்டர், அதேமாரி மத்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை இருக்கும் அப்படிங்கிற மாரி பாருங்க. அதேமாரி அவங்க நாட்டு மக்களுக்கு அவங்கள சுத்தி இருக்கிற அந்த ட்ரம்ப்போட சுத்தி இருக்கிற கவர்ன்மென்ட் அஃபிஷியலுக்கு என்னென்ன நிலைமை இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த 100% டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபுல்லா 100% வந்து போடல. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. எவ்வளோ எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ 130% வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. எப்படி 130% வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து அடிஷனல் 100% தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அடிஷனல்னா முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ, அது கூட வந்து 100% இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சைனா வந்து 30% வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது கூட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து 130% வந்து இப்போதைக்கு சைனா வந்து குடுக்கணும். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 130% வந்து இப்போதைக்கு அவங்க மேல வந்து டாரிஃப் விழுகப் போது. விழுகல. அந்த 100% வந்து 1ஆம் தேதியில வந்து விழுந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பு, இப்போதைக்கு சைனா வந்து அதுக்கடுத்து நான் இப்ப 100% வந்து போடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா வந்து ட்ரம்ப்புக்கு எதிரா ஏதாவது சொன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில நவம்பர் 1 கூட இல்ல. அவங்க வந்து வேகமாவே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் மிரட்டியிருக்காரு. ஸோ சைனா வந்து ஏதாவது பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் மண்டையில வந்து ஒரு பெரிய வெடிகுண்டு விழுந்துருச்சு. என்ன வெடிகுண்டு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபல் பீஸ் பிரைஸ். நோபல் பீஸ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். இந்த நோபல் பீஸ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு கிடைக்கணும், கிடைக்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அவங்க கவர்ன்மெண்ட் ஆளே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரே வந்து எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வேணும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா வந்து சொல்லிட்டே இருந்தாரு. பட் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நோபல் பீஸ் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கு குடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாரி. அவருக்கு வந்து கிடைக்கல. அவர் வந்து கிடைக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோவமாயிட்டாரு. அந்த கோவம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ட்ரம்ப் டாரிஃப்லயும் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். யாருக்கு கிடைச்சிருக்கு? அதேமாரி இந்த ட்ரம்ப் வந்து எதுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த கொஞ்சம் கோவம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கிறுக்குத்தனத்தால வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கோவமா இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோடி வந்து என்ன செஞ்சிருந்தாரு, முன்னாடியே வந்து இந்தியா, பாகிஸ்தான் வந்து நம்ம போர் நடந்துச்சு. ஆப்பரேஷன் சிந்தூர்லாம் வந்து நடந்திருக்கும். அந்த மாரி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆப்பரேஷன் சிந்தூர், இந்தியா, பாகிஸ்தான் போர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தான் நிப்பாட்டினேன். நான் தான் வந்து புரோக்கர் வேல வந்து பார்த்தேன். வேற யாரும் வந்து பார்க்கல. நான் தான் வந்து எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டினேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவரே வந்து சொல்லிட்டே இருந்தாரு. பட் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து அதுக்கு ரிப்ளை குடுத்தாங்க. இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்லாம் வந்து நிப்பாட்டல. அவர் வந்து புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்கல. நாங்களா தான் அந்த வார வந்து நிப்பாட்டினோம். எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க வந்து வார வந்து நிப்பாட்டினோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து இல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹமாஸும் அதே மாரி இஸ்ரேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப வருஷமா வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவர் வந்து நிப்பாட்டி வச்சுட்டாரு. புரோக்கர் வேல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து பார்த்து குடுத்துட்டாரு. அதனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வார் வந்து நின்றுச்சு. அந்த வார் நிப்பாட்டினது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய விஷயம் தான். பட் இது வந்து பத்தாது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு 6, 7 வார் வந்து நிப்பாட்டினாரு. பட் அதுக்கும் புரோக்கர் வேல பார்த்துருக்காரு. பட் கன்ஃபார்மா அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. ஏன்னா, அவரே வந்து எல்லாமே வந்து சொல்லிக்கிறாரு. நான் தான் வந்து வார நிப்பாட்டினேன். நான் தான் வந்து போர நிப்பாட்டினேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவரே சொல்லி, சொல்லி அவரே வந்து புகழ்ந்துக்கிறாரு. இது ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சொல்றது ஏதோ நம்பிக்கை மாரி தெரியல போல. அதனால வந்து வேற யாருக்கோ வந்து குடுத்துட்டாங்க. யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இவங்க இந்த மேடம்க்கு தான் கிடைச்சிருக்கு. இவங்க யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான். எந்த நாட்டோட பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வெனிசுலா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் லீடர். பட் இவங்க வந்து ஆட்சியில இல்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிஷன்ல இருக்காங்க. எக்ஸாம்பிளா நம்ம ராகுல் காந்தி மாரி வச்சுக்கலாம். ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம நாட்ல வந்து ஆப்போசிஷனோட லீடரா இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெனிசுலா கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிஷனோட லீடரா இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அமைதிய பத்தி அது இதுன்னு நெறையா வந்து அவங்க நாட்ல வந்து போராடுனாங்க. போராட்டம்லாம் பண்ணாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெனிசுலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மேப்ல வந்து சவுத் அமெரிக்கால இருக்கு. இங்க இருக்கு. அதாவது யுஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல இருக்கும் இங்க. யுஎஸ்ஏ மேல இருக்கு. சவுத் அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுலா கீழ இருக்கு. நம்ம இதுல பார்த்துக்கோங்க. நம்ம மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இங்க இருக்கு வெனிசுலா. ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான எலமெண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துல ரொம்ப கம்மியா கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைனால தான் அதிகமா கிடைக்கும். அதே மாரி நம்ம சைனாவ விட்டு வேற கண்ட்ரில கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா,
அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைனாக்கு தான் போய் ப்ராசஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த மெஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைனால தான் இருக்கு. ஸோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணாலும், ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70-75% வந்து சைனாலேருந்து கிடைக்குது. பட் ப்ராசஸ் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 95% வந்து சைனாட்ட தான் இருக்கு. ஸோ, நீங்க சைனாட்ட தான் எப்படி சுத்தி வளைச்சு பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சைனாட்ட தான் போணும். ஸோ, இப்போதைக்கு எல்லா கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாந்தனைட்ஸ் அப்புறம் ஆக்சினனாய்ட்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, இந்த லாந்தனைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் எலமெண்ட்ஸு. அப்புறம் இங்க ஒரு ப்ளூ கலர்ல லைட் ப்ளூ கலர்ல ஒரு 2 எலமெண்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் எலமெண்ட்ஸு. ஸோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தான். இது எதுல யூஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம செமிகண்டக்டர். ஸோ, செமிகண்டக்டர் யூஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஏஐக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்க்கு நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து தேவைப்படும். அப்புறம் இன்டெல், ஏஎம்டி ரைசான் இந்த மாரி லேப்டாப் சிப்ஸ்க்குலாம் வந்து தேவைப்படும். அடுத்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கார் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டாடா மோட்டார்ஸு, மஹிந்திரா இந்த மாரி கம்பெனிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப தேவைப்படும். மாருதி சுசுகி இந்த மாரி கம்பெனிக்குலாம் தேவைப்படும். அதேமாரி டூ வீலர் வெஹிக்கிள். ஸோ, டூ வீலர் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து தேவைப்படும். ஸோ, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஃபென்ஸ் செக்மெண்ட்லயும் வந்து தேவைப்படும். ஸோ, டிஃபென்ஸ் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேவில வந்து தேவைப்படும். அதேமாரி ஒரு சில வெப்பன்லாம் வந்து கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர் ஜெட்ஸு. ஸோ, ஃபைட்டர் ஜெட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ, இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ரொம்பவே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க வந்து குடுக்க மாட்டோம். யாருக்குமே குடுக்க மாட்டோம். எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த ஆட்டத்த வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வந்து யாருக்குமே குடுக்க மாட்டோம். எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்டிங்கிற பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஆட்சிய வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா, அத எக்ஸ்போர்ட் பண்றதில்ல. எதனால அப்டின்னு கேட்டா, நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ அந்த ரேர் எர்த் எலிமெண்ட் வந்து நாங்க மத்த கண்ட்ரிக்கு குடுத்தா, அது வந்து அவங்க டெவலப் பண்ணி எங்க நாட்டவே அழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்டிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அவங்க பேசுறாங்க. ஸோ அதனால யாருக்குமே குடுக்க மாட்டோம் அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு குடுப்பாங்களா அப்டிங்கிறத பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவ தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எதிரியா பார்க்குறாங்க. ஸோ, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் வழியா வந்திருக்கு. ரிப்போர்ட் வழியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இந்தியாவுக்கு குடுக்க ரெடியா தான் இருக்கோம். பட் அவங்க வந்து ஒத்துக்கிறணும். என்ன ஒத்துக்கிறணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ வந்து அவங்க நாட்டுக்குள்ள தான் அவங்க வந்து யூஸ் பண்ணணும். அமெரிக்காவுக்கு குடுக்கக்கூடாது. யுஎஸ்ஏக்கு குடுக்காம இருந்தா நாங்க வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் குடுக்குறதுக்கு தயாரா இருக்கோம். பட் அவங்க வந்து அதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணணும். நாங்க வந்து அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டோம். நாங்க வந்து அத எங்க நாட்டுக்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. கன்ஃபார்மா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு ரிப்போர்ட்ல வந்து இந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ நீங்க அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க உங்க யூஸ்க்கு வேணா நாங்க வந்து அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாரி வந்து சைனா வந்து சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாரி பாருங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து யோசிப்பீங்க. என்ன யோசிப்பீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு யுஎஸ்ஏ வந்து டாரிஃப் போடுவோம் அப்படிங்கிற மாரி மிரட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சைனா மேல மிரட்டியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா மார்க்கெட் ஏன் கீழ விழுந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்கா மார்க்கெட் ஏன் கீழ விழுந்துச்சுன்னா, யுஎஸ்ஏ என்ன செய்றாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சைனாலருந்து நெறையா பொருள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து வாங்குறாங்க. ஸோ சைனாலருந்து நெறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வருது. ஸோ சைனாலருந்து அமெரிக்காவுக்கு பொருள் நெறையா வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு அவங்க சண்ட போடுறாங்க. நாங்க வந்து உன் பொருள வாங்க மாட்டேன். நீ வந்து என் பொருள வாங்க மாட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்துக்கட்ல வந்து சண்ட போடுறாங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கா தான் இங்கனக்குள்ள அவங்களுக்கு பொருள் வந்து தேவைப்படும். ஸோ அந்த பொருளே அவங்க வாங்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து இன்ஃப்ளேஷன் வந்துரும். ஸோ ஒவ்வொரு பொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, உச்சகட்டல வந்து போக ஆரம்பிச்சுரும். ஒரு நார்மல் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சோப்பு, இல்ல ஒரு மெஷினு எதுனால வந்து பார்த்தீங்கன்னா, சைனால தான் வந்து போகுது. ஸோ சோப் இல்ல. பட் ஒரு சில முக்கியமான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சைனால இருந்து தான் வந்து போகுது. அந்த சைனாவே பொருள் அனுப்பலைன்னா, அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளும் வந்து அதோட விலை வந்து ஏற ஆரம்பிச்சுரும். ஸோ விலை ஏறுனா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமானா ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழ விழுக தான் செய்யும். ஸோ இன்ஃப்ளேஷன் எதுக்கு அதிகமானா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழ விழுகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்கும்? நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிசினஸ் தான் இங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இருக்காங்க. ஸோ பிசினஸ் எப்படி வந்து ஒர்க் செய்வாங்க? அதாவது நம்ம ரீட்டெயில் வந்து ஏதாவது செலவழிக்கணும். ப்ராடக்ட் வாங்கணும். இல்லாட்டி சர்வீஸ் வாங்குனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிசினஸ் வந்து ரன் ஆகும். பட் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ மக்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு. ஒவ்வொரு பொருளோட விலை வந்து அதிகமாயிருச்சு. ஸோ அவங்க வந்து வாங்குறதுக்கே யோசிப்பாங்க.
ஸோ இத வாங்குவோமா? வேணாமா? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்குறதுக்கே யோசிக்கும்போதே, ஸோ பிசினஸோட சேல்ஸ் வந்து குறையுது. ஸோ பிசினஸோட சேல்ஸ் குறைஞ்சா, அவங்களோட ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறைஞ்சா அதே தான். இங்க ஷேர் பிரைஸ் வந்து குறையும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேர் பிரைஸ் குறைஞ்சிருக்கு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிசினஸ் நம்பி தான் இருக்கோம். ஸோ கன்க்ளூஷனா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் வந்து இப்போதைக்கு டாரிஃப் வந்து போட போறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மிரட்ட தான் செஞ்சிருக்காரு. ஸோ மிரட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து கீழ விழுந்திருக்கு. அதுக்கூட வந்து பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறு வேற இருக்கு. ஸோ அந்த சனி, ஞாயிறுல வந்து பார்த்தீங்கன்னா, யூ மன்னர் வந்து ஏதாவது யூ எடுப்பாரா? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறணும். வேற வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து மண்டே எப்படி ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.